எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுதேவமா பேசுகிறேன். இப்போ என்னென்னா, நம்ம ஆந்திர துணை முதல்வர் தம்பி பவன் கல்யாண் அவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் மதுரைக்கு வந்தாங்க. அது என்ன காரணம்னு கேட்டால், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் தம்பி ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவங்க பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாங்க. ஏன்னா இது சில பேர்லாம் வந்து வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, ஆந்திராவிலேருந்து அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன சம்மந்தம், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து நானும் அரசியலில் புரட்சித் தலைவர் அம்மா கிட்ட அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது 22 வருஷம் நான் பேச்சாளராக இருந்தேன். இப்போ சமீபத்தில் நான் கூட்டங்களுக்கு போகிறதில்ல, நான் ஒதுங்கி எங்கள் சொந்த ஊர் காரைக்குடியில் இருக்கேன். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மலையாளத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது, கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது, ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறது, ஆந்திராவுக்கு போகிறது. இப்போ நான் கூட தான் நிறையா தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். தெலுங்கு நடிகர்கள்லாம் தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவருக்கும் ஆந்திர துணை முதல்வருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா நம்மளும் ஒரு தாயார் பிள்ளையாக தான் இருக்கணும். நான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவரையும் ஒரு சகோதரராக ஏற்றுக்கங்க. எஸ்எல்ஜிக்கு என்ன இருக்காரு, அவங்க தம்பி தான் பவர் ஸ்டார், அதாவது ஆந்திர துணை முதல்வர். அந்த மாதிரி பிரிச்செல்லாம் பேசக்கூடாது. நம்மளாம் ஒரு தாய் மக்கள். எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அங்கே வந்து ஆந்திராவில் என்டிஆர் அவங்க, இவங்கள மாதிரி தான் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க. சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டம், யாருமே எனக்கு வேலை கொடுக்கல, தமிழ்நாட்டில் யாருமே எனக்கு உதவி பண்ணலை அப்படின்னு நான் அவருக்கு ஒரு வீடியோ வச்சேன். உடனே கூப்பிட்டு எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு மட்டும் இல்லை, ஜாதி பேதம் மதம், எந்த நாடு, தமிழ்நாடா ஆந்திராவா கேரளாவா இதெல்லாம் பார்க்காம தம்பி வந்து எல்லாருக்குமே உதவி பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து உங்ககிட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால உங்ககிட்ட ரொம்ப என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்னா, அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம ஆதரவு கொடுப்போம். ஏன் பிரித்து பேசணும், ஆந்திரா தமிழ்நாடுன்னு பிரித்து பேச வேண்டாம். அதனால வரப்போகிற எலெக்ஷனில் ஆந்திர துணை முதல்வர் நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாங்க. அவருக்கு உங்கள் ஆதரவு வேணும். ஏன்னா வந்து நானும் நம்ம ஊரில் பிறந்ததுனால எனக்கும் அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நானும் அதான் பேச்சாளராக இருந்திருக்கேன். நான் ரொம்ப வேண்டி விரும்பி தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறேன். தம்பி பவன் கல்யாண் அவங்க ஆந்திர துணை முதல்வர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போது அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் தம்பிக்கு. ரொம்ப வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக அவரை நீங்கள் நினச்சிக்கணும். வணக்கம், நன்றி, வாசுதேவமா.